வணக்கம். நான் உங்கள் மனோகரன். நாம இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தாலுகா பசுமந்தன் ரோட்ல கரசக்குளம் கிராமத்துக்கு வந்திருக்கோம். வெளிச்சம் என்ன வந்து ஆடு வளர்ப்பு முறை பற்றி அண்ணன் பேசுவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூடவே பெல் பட்டன் அமைக்க ஆள் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கலப்பலாம். அண்ணே வணக்கம். அண்ணே உங்கள் பேர் என்ன பேருண்ணே? வேலுச்சாமி. அண்ணா இது எந்த இடம் சொல்லுங்களேன். இந்த இது செவந்திப்பட்டி பஞ்சாயத்து கரசக்குளம். அப்போ வந்து நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டி தாலுகாவில் பசுவந்தன ரோட்டில் செவந்திப்பட்டி பஞ்சாயத்து கரசக்குளம் கிராமத்தில் என்னாச்சு இந்த ஆடு வளர்க்குறாங்க. வந்து எல்லாமே இது என்ன ஆடுன்னு எல்லாமே கொடியாடு ரகம் கிடாய்கள் எல்லாமே கிடாடு. அதாவது நம்ம எட்டியாபுரம் ஒரிஜினல் கொடியாட்டு கிடா வளர்க்குறாங்க. பாருங்கள் அழகான கிடாவாக இருக்குது, செம்மையாக இருக்குங்க. ஒவ்வொரு கிடாவும் அருமையாக பார்த்து அண்ணாச்சி வளர்த்துருக்காங்க, அண்ணா வளர்க்குறாங்க. பாருங்கள் செம்மையாக பாருங்கள். ஒவ்வொரு கிடாவும் பாருங்கள். கரும்பூர் கிடா இருக்குது, செவலப்பூர் இருக்குது, அப்புறம் இங்கே செவ்வாழை இருக்குது. பாருங்கள் செவ்வாழையில் வெள்ளை மரப்பட்ட கிடாலாம் இருக்குது, அருமையான கிடா இருக்குது. பாருங்கள் இங்கே வந்து ஜம்முன்னு அழகான ஒரு புளியம்பூர் கிடா, போர் கிடா அப்படிங்குவாங்க, புளியம்பூர் கிடா அப்படி வச்சுருக்காங்க. பாருங்கள் இங்கே ஒரு கருத்த கிடா சும்மா சூப்பராக இருக்குது பாருங்கள். அண்ணாச்சி இதில் எத்தனை கிடாமரி இருக்குங்க? 19 கிடாமரி. எல்லாமே கிடாமரி பாருங்கள். அருமையாக ஜாமுன்னு இருக்காங்க. அண்ணாச்சி அழகாக வளர்க்குறாங்க. அண்ணாச்சி இதெல்லாம் தீவனம் எப்படி நீங்கள் மேய்ச்சல் முறை வளர்க்குறீங்களா? வீட்டு கை தீவனம் போட்டு வளர்க்குறீங்க. அழகாக இருக்குது. அப்போ கை தீவனங்கள் எந்த மாதிரி தீவனங்கள் போடுறீங்க? காலையில் பருத்தி விதை தவிடும் பிணைஞ்சு போடுறீங்க. 11 மணிக்கு அகத்திக்குள்ள போடுறீங்க. வேலி மசாலா அது என்ன புதுசா இருக்கு அண்ணாச்சி? வேலி மசாலா விதை, கீரை விதை மாதிரி இருக்கும். அப்படியா? அழகா இருக்கு பாருங்க. நாத்து அறுத்து போடுறீங்க. எல்லாமே கைத்தீவனம் போட்டு வீட்டுல தொழுவ அண்ணாச்சி வளர்க்குறாங்க. எல்லாமே அருமையா இருக்கு. நல்ல ஒரு நீட்ட வாட்டு சட்டமான நீட்டு போக்கான ஆடா வளர்த்துருக்காங்க. செம்மையா இருக்கு பாருங்க. அண்ணாச்சி இதெல்லாம் ஆடு இந்த கிடா உங்க கையில வச்சிருக்க கிடா எத்தனை கிலோ இருக்கும் வெயிட்டெல்லாம்? 22 கிலோ 23 கிலோ ஆகும். அப்போ நீங்கள் ஆடு கொடுத்தீங்கன்னா என்ன ரேட்டுக்கு கொடுக்கலாம்? கொடுக்கலாம். அதாவது வாங்கின விலைக்கு வந்து ஆடு பெரும். ஆமாம் அது வாங்கின விலைக்கு அந்த ஆடு வந்து பெரும், வாங்கின ஆளுக்கு லாபகரமாக கிடைக்கும். அழகாக இருக்குது பாருங்கள், செம்மையான கடை. நினச்சி இதெல்லாம் ஆடு வந்து நீங்கள் எத்தனை வருஷமாக ஆடு இந்த தொழில் வளர்க்குறீங்க? 3 வருஷமாக பார்க்குறீங்க. 3 வருஷமாக ஆடு தொழில் வியாபாரம். சரி. ஆமாம் அதான் அண்ணன் என்னாச்சு தோட்டம் வச்சுருக்காங்க. தோட்டத்தில் இங்கே தீவனங்கள்லாம் போட்டிருக்கீங்க. அகத்திக்கீரை எல்லாமே அகத்திக்குலை எல்லாமே தோட்டத்தில் போட்டிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு தீவனத்துக்கு வந்து அவங்களுக்கு குறையில்லை. அதனால் ஆடு நல்ல ஜம்முன்னு வளர்த்துருக்காங்க. பாருங்கள் ஒவ்வொரு ஆடும் நல்ல செம்மையாக இருக்குங்க. இட்டிப்புள்ளியாக தூக்கலாக பாருங்கள். ஒவ்வொரு ஒரு புளியம்பூர் கிட்டா, அப்புறம் செவலப்பூர் நல்ல கலரான குட்டிகள் இருக்குது. இங்கே பாருங்கள் கரும்பூர் கிட்டா நிறைய இருக்குது. ஏன்னாச்சு இதெல்லாம் எத்தனை மாதம் குட்டியிலேருந்து இருக்குது? 1 வருஷம் கிடா. ஆமாம். இப்போ பல்லெல்லாம் எப்படி இருக்கும்? 2 பல். ஆமாம் இளங்குட்டியாக இருக்குது. 2 பல்லு கிடா, 2 பல்லு போட்ட கிடாவும் இருக்குது, பல்லு போடாத இளங்குட்டிலாம் இருக்குது. பாருங்கள் தீவனம் காடியில் தீவனம் இருக்குது. இல்லை இது என்ன தீவனங்கள் அண்ணாச்சி? அகத்தி கொலை தின்றுச்சு, வேறு குச்சி மட்டும் இருக்குது. அதாவது தின்றுச்சு, காலையில் தீவனம் போட்டு தின்றுச்சு, ஆடு தின்றுச்சு, குச்சி மட்டும் இருக்கும். இன்னும் அடுத்த தீவனங்கள் போடுவாங்க. அழகான தீவனங்கள் வச்சுருக்கீங்க. அப்புறம் என்னென்னா பருத்தி விதை அரைச்சி பருத்தி விதையும் தவிடையும் மிக்ஸி பண்ணி போட்டுருங்க. தண்ணி போட்டு மிக்ஸி பண்ணி போட்டுருங்க. விசேஷங்களுக்கு ஆடு கொடுப்பீங்களா? யாரும் கேட்டு வந்தா கொடுக்கலாம். ஆடு யாரும் உங்கள் அண்ணனை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஆடு வந்து எவ்வளோ கேட்டாலும் கொடுக்கலாம். அண்ணாச்சி கொடுப்பீங்களா? கிடாமரி. கிடாமரி அண்ணன் வந்து அண்ணாச்சி வந்து விசேஷங்களுக்கோ இல்லை கோவில் திருவிழாக்களுக்கோ கொடுக்கலாம். ஆடு ஒரு ஆடு எத்தனை ஆடு? எத்தனை ஒரு 5 உருப்படி 10 உருப்படி மொத்தமாக கேட்டாலும் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. பாருங்கள் ரகரகமாக வச்சுருக்காங்க. இங்கே இந்த பக்கம் வந்து பெரிய ஆடுகளை வச்சுருக்கீங்க. அப்புறம் அங்கே உள்ள வந்து சின்ன பொம்மரி வளர்ப்புக்கு பாருங்கள்.
பெண்மரிக்கு வச்சுருக்கீங்க. எல்லாமே பெண்மரி இருக்குது. இல்லை இதில் உள்ளேயும் கிடா மாதிரி இருக்கு. இல்லை அந்த 2 கிடா 2 வாங்கிட்டு வந்ததுங்க. தனியாக ஆமாம் புது கிடானால தனியாக வச்சுருக்கீங்க. இதெல்லாம் பெண்மரிகளும் ஆடு பாருங்கள். இதில் வளர்ப்பு கேட்டால் கொடுக்குறீங்க. எல்லாமே குரால் ரகம் வந்து என்ன ரகம் இருந்துச்சு? இது வந்து புளியம்போர். நம்ம எட்டயபுரம் ஒரிஜினல் கொடியாட்டு குட்டி தான் வச்சுருக்கீங்க. பாருங்கள் அழகான குட்டியாக இருக்குது, செம்மையாக இருக்குது பாருங்கள். 2 தூளாக இருக்குது பாருங்கள். எல்லாமே கிடாமரி, எல்லாமே எட்டயபுரம் ஒரிஜினல் கிடாமரி வளர்க்குறாங்க. எல்லாம் ரகரகமான கிடாமரி அழகான பாருங்கள், ஜம்முன்னு இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஒவ்வொரு கிடாமும் நல்லா பார்த்து வளர்க்குறாங்க பாருங்கள். இந்த மாதிரி அழகான கலர் பாருங்கள். இது வந்து சூப்பரான கலராக இருக்குது பாருங்கள். தேவைங்கிறவங்க நம்ம அண்ணனை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். வேலுச்சாமி அண்ணன் உங்கள் மொபைல் நம்பர் சொல்லுங்கள். 82 20 96 30 66. ஆமாம் இன்னொரு நம்பர் சொல்லுங்கள். 98 42 42 94 16. பாருங்கள் அண்ணாச்சி. இது தண்ணிலாம் ஆடுகளுக்கு எப்படி எந்த மாதிரி தண்ணியில் வைக்கிறீங்க? சரி ஆமாம் பின்னாக்கு நனைய வச்சு தண்ணி கொடுக்குறாங்க, தண்ணி வைக்கிறாங்க. ஆடு வந்து நல்ல தாகமான நேரத்துக்கு தீவனம் தின்னுட்டு தண்ணி குடிக்கிற அழகான அதுவும் தண்ணி நல்ல சத்துள்ள தண்ணியாக வச்சுருக்காங்க. நல்லா காற்றோட்டமான இயற்கை சூழலில் வளர்க்குறாங்க பாருங்கள். எந்த ஒரு பக்கத்தில் இந்த சிவன் கோவில் இருக்குது, காளியம்மன் கோவில் இருக்குது, முன்னாடி கோவில் இருக்குது. அப்புறம் இப்போ சுற்றியும் பாருங்கள் கிரவுண்ட் இருக்குது. நல்ல இயற்கையான காற்றோட்டமான பொது வழியில் வளர்க்குறாங்க. சிவன் கோவில். இது தொழு பேர் எது வச்சுருக்கீங்களா அண்ணாச்சி? அபிவேல் மாறன் அண்ணன் வந்து கர்சகுலம் அண்ணாச்சி வந்து அபிவேல் மாறன் தொழு அப்படி வச்சுருக்காங்க. ஆட்டு தொழு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க, அபிவேல் மாறன். அண்ணன் தீவனம் போடுறதுக்கு காடி சுத்தம் பண்ணிட்டாங்க. பழைய இந்த மாதிரி நல்லா சுத்தமாக போடுறாங்க. நல்லா சுத்தம் பண்ணி பாருங்கள். பழைய தீவனங்கள் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு காடியை நல்லா சுத்தமாக ஆரோக்கியமாக வச்சுருக்காங்க. நல்லா எல்லாம் ஆடும் ஆரோக்கியமாக நல்லா இருக்குது பாருங்கள். நம்ம தொழுவும் நல்லா அழகாக நீட்டாக இருக்குது. நல்ல கலருங்க. அங்கே பாருங்கள் செவ்வாழையில் வெள்ளை கலர் சூப்பராக இருக்குங்க, ஜாமன் இருக்குது குட்டிகள்லாம். வந்து நம்ம இடம் வந்து லொக்கேஷன் வந்துங்க தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தாலுகா, நம்ம சிவந்திப்பட்டி பஞ்சாயத்து, கரிசுகுளம் மெயின் ரோட்லேயே இருக்குது. நம்ம காளியம்மன் கோவிலுக்கு பின்னாடி தொழு இருக்குது. சிவன் கோவில் பக்கத்தில் முன்னாடி சிவன் கோவில் இருக்குது, பக்கத்தில் காளியம்மன் கோவில் இருக்குது. அவரவங்க இந்த போடுறாங்க, தீவனம் போட்டாங்க காடியில். நல்ல தீவனம் அருமையாக இருக்குங்க. அதாவது பாருங்க பருத்தி விதை தவிடு மிக்ஸ் பண்ணி போடுறாங்க. நல்ல ஆடுகளுக்கு நல்ல சத்துள்ள தீவனங்க. மாதிரி சாப்பிட்டு தந்தா தண்ணி வந்து குடிக்கி நம்ம புளியம்பர் குட்டி கெட்டாமல். அப்புறம் பருத்தி வர தவிட தீவனம் போடுறாங்க பாருங்க. இந்த கிடா பாருங்க சுற்றி நம்மளே வருது. அழகான கிடா பாருங்க, செம்மையா இருக்குங்க. நல்லா வளர்த்துருக்காங்க, செம்மையா இருக்கு பாருங்க. ஆடு நம்ம புளியம்பூர் கிட்டாங்க, செம்மையா இருக்குங்க, அழகா இருக்கு பாருங்க. நம்ம பின்னாடியே வருதுங்க அண்ணன் வெளிச்சம் என்ன பாருங்க. நம்ம எங்க போனாலும் ஆடு கிடா நம்ம பின்னாடி பக்கத்துல எனக்கு இருக்கு. சரியான கிடாங்க நம்ம புளியம்பூர் கிடா பாருங்க. பாருங்க நம்ம அழகான கோவிலுங்க. அதாவது நம்ம காளியம்மன் கோவில். காளியம்மன் கோவில் பக்கத்தில் பின்னாடி இங்கே பக்கத்துலேயே சிவன் கோவில். அடுத்து நம்ம காளியம்மன் கோவில் புதுசாக கட்டியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி நம்ம தொழு இந்த ஆட்டு தொழு இருக்குது.